சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் எத்துவிற்கு என்றும் இன்பமே. பண்டறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தண்டமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் இணையதள வழியில் தொல்காப்பிய வகுப்பு இனிது நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். சைவ சித்தாந்த இயக்குனரையா அவர்களுக்கும் ஆதீன புலவரையா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய தொல்காப்பிய வகுப்பு 12 எழுத்ததிகாரம் பிறப்பியல். கடந்த வகுப்புகளிலே தொல்காப்பியத்தின் முதல் இயலான நூல் மரபு குறித்தும் இரண்டாவது இயலான மொழிமரபு குறித்தும் சிந்தித்தோம். அடுத்த நிலையிலே இன்று மூன்றாவது இயலாகிய பிறப்பியல் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இதிலே 21 நூற்பாக்கள் அமைந்திருக்கின்றன. எழுத்துக்களுடைய பிறப்பு குறித்து எடுத்துரைக்கிற காரணத்தினால் இவ்வியல் பிறப்பியல் எனப்பட்டது. இந்த பிறப்பியலை நூல் மரபை அடுத்து இரண்டாவது இயலாக வைத்திருக்கலாமே என்று நமக்குள் ஒரு ஐயம் எழலாம். இதை முன்னதாக கருத்தில் கொண்ட இளம்பூரணர் விளக்கம் அளிக்கிற பொழுது தனி நின்ற எழுத்துக்களுக்கான இலக்கணம் நூல் மரபிலே பேசப்பட்டது. மொழியிடை நின்ற எழுத்துக்கள், அதில் முக்கியமாக மெய்யெழுத்துக்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும், சார்பு எழுத்துக்கள் எவ்வாறு அமையும் என்று தெரிந்து கொண்டால்தானே பிறப்பியலை குறித்து நாம் சிந்திக்க வாய்ப்பாக இருக்கும். எனவேதான் மொழிமரபை அடுத்து பிறப்பியல் வைக்கப்பட்டது. ஏனென்றால் சார்பு எழுத்துக்கள் குறித்தும் மொழியிடை நிற்கக்கூடிய அந்த மெய்யெழுத்துக்கள் குறித்தும் மொழிமரபில் தான் பேசப்படுகிற நிலையை பார்க்கிறோம். எனவே பிறப்பியல் மூன்றாவதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறப்பியலை குறித்து பொதுவான அறிமுகத்தை தெரிந்து கொள்வது நல்லது. தொல்காப்பிய உரைவளம் இயற்றியருளிய பேராசிரியர் பெருமகனார் சிவலிங்கனார் அவர்கள் சில குறிப்பிடத்தக்க செய்திகளை முன்வைக்கிறார். அதனை சிந்தித்து முதல் நூற்பாவுக்கு செல்வது பொருத்தமாக இருக்கும். எழுத்துக்கள் பிறப்பதற்குரிய நம்முடைய உடலென்கண் அமைந்த உறுப்புகள் 8. அவை நெஞ்சு, மிடரு, தலை, மூக்கு, உதடு, நா, பல், அன்னம் என்கிற மேல்வாய் ஆகியனவாகும். இவற்றுள் நெஞ்சு, மிடருனா தொண்டை பகுதி, தலை, மூக்கு, மேல்வாய் ஆகிய 5ம் இயங்கா உறுப்புகளாகும். 5 உறுப்புகள் இயங்காதன. தொண்டை, மிடரு, தலை, மூக்கு, மேல்வாய் இவை இயங்காதன. இயங்கக்கூடிய உறுப்புகள் 3: உதடு, நா, பல். ஆக இயங்காத உறுப்புகள் 5, இயங்கும் உறுப்புகள் 3. இவை இந்த 2 குழுக்களும் தங்களுக்குள்ளே தொடர்பு கொள்ளக்கூடிய அடிப்படையிலே அவைகள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியின் அடிப்படையிலே எழுத்துக்கள் பிறக்கின்றன. எழுத்துக்களின் பிறப்புக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் துணை காரணமாக அமைகின்றன. இப்போ முதல் காரணமாக அமைவது எது என்று பார்த்தால் உந்தியிலிருந்து எழுகின்ற ஒலிக்காற்று. நமக்கு தெரியும் முதல் காரணம் துணை காரணம் என்றால் என்ன என்று. இருந்தாலும் ஒரு நினைவுக்காக சொல்கிறேன். முதல் காரணம் என்பது இந்த முதல் காரணமே காரியமாக மாறக்கூடியது. களிமண்
பானையாக மாறக்கூடியது. பானை என்பது காரியம் என்று சொன்னால் களிமண் இருக்கிறதே அதுதான் முதல் காரணம். இந்த களிமண் பானையாக மாறுவதற்கு துணை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதெல்லாம் துணை காரணம். பொயவனார் கையில் இருக்கக்கூடிய தண்டச்சக்கரம், திரிகை முதலான கருவிகள் எல்லாம் துணை செய்கின்றன அல்லவா, அவையெல்லாம் துணை காரணம். அந்த மாதிரி அந்த உள்ளிருந்து எழுகிற காற்று இருக்கிறதே, அந்த காற்று தான் முதல் காரணம். அது பல எழுத்துக்களாகிய காரியங்களாக வெளிப்படுகிறது. அதற்கு துணை செய்வனவாக இந்த 8ம் அமைந்திருக்கின்றன. இந்த சொன்ன நெஞ்சு, மிடரு, நாக்கு, மூக்கு, அன்னம் இதெல்லாம் துணை செய்கின்றன. எனவே இவை துணை கருவிகள் என்று சொல்லப்படுகின்றன. எழுத்துக்களுடைய பொது பிறப்பு குறித்து முதல் நூற்பாவிலே அழகான செய்திகளை முன்வைக்கிறார் தொல்காப்பியர். உந்தியிலிருந்து எழுகின்ற காற்றானது முறையே நெஞ்சு, மிடரு, தலை, மூக்கு ஆகிய இடங்களிலே தங்கும். பிறகு உதடு, நாக்கு, பல், மேல்வாய் ஆகியவற்றின் தொழில் முயற்சி வேறுபாட்டிற்கு ஏற்ப தனித்தனி எழுத்துக்களாக வெளிப்படும் என்று அவர் விளக்கம் அளிக்கப் போகிறார். அதையெல்லாம் நாம் பார்க்கலாம். உந்தின்னு சொல்றாரு பாருங்க. இந்த உந்திக்கு என்ன அர்த்தம்னா, உரையாசிரியர்கள் எல்லோரும் கொப்பூழ் என்று உரை எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அப்படி சொன்னால் தான் புரியும். ஆனால் பிற்காலத்தில் வந்த சில ஆய்வாளர்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்து சற்று வேறுபட்டதாக இருக்கிறது. டாக்டர் சு ராசாராம் என்பவர் சொல்றாரு, அதை உந்தி என்பதற்கு கொப்பூழ் என்று சொல்வது அவ்வளவு பொருத்தமாக இல்லை, உதர விதானம் என்று சொல்லலாம். உதர விதானம், உதரம்னா வயிறு, விதானம் அதனுடைய மேல் பகுதி, உதர விதானம். அவர் என்ன சொல்றாரு, உந்தி என்பது வயிற்று அறையின் மேல் பகுதியிலே அமைந்து, வயிற்று அறையினுடைய மேல் பகுதியிலே அமைந்து இந்த மூச்சு நுரையீரல்களுக்குள்ளே செல்லும்படியாகவும் வெளியேறும்படியாகவும், இந்த மூச்சுக்காற்று நுரையீரலுக்குள்ளே செல்வதும் மறுபடி வருவதும் போவதும் வருவதுமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதைத்தான் நாம் சொல்லலாம். அது விலா எலும்புக்குள்ளே தசை நார்களோடு இணைந்து செயல்படும் ஒரு பேச்சுறுப்பு. இவ்வளவு செய்திகள் அந்த காலத்தில் இருக்க வாய்ப்பில்லை. அவங்க கொப்புண்ண ஒன்று வெளியில் இருக்கிற கொப்புன்னு நம்ம அர்த்தம் பண்ண மாட்டோம். ஏன்னா அது உள்ளே இருக்கக்கூடியதுங்கிறது தமிழறிந்தவர்கள் உணர்வார்கள். அதனால் இவங்க பழையவர்களை பற்றி சொல்கிறாங்க, இவங்க கொப்புன்னு மேலோட்டமாக உரை எழுதிட்டாங்களே, இது பொருத்தம் இல்லைன்னு இன்றைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அன்றைக்கு அந்த அளவுக்குத்தான் சிந்தனை இருந்தது. அவர்கள் விவரித்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு அது புரிந்திருந்தது, அவ்வளவுதான். ஆக வயிற்றறையினுடைய மேல் பகுதியாக அமைந்து, அந்த உதர விதானம்னு சொல்கிறோமே அந்த உந்தி, வயிற்றறையின் மேல் பகுதியாக அமைந்து மேலும் கீழும் உந்துவதனாலே உந்தி எனப்பட்டது. உந்தி, காற்றை உந்தி உந்தி மேலே அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு அளவுக்கு மருத்துவ உடலியல் கூறுகள் சிந்தனையும் மருத்துவ அடிப்படையிலான சிந்தனைகள் அந்த காலத்தில் இருக்க வாய்ப்பில்லை. ஆக இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாதானே நம்ம நூற்பாவுக்குள்ளே போக முடியும். ஊந்தின்னா என்ன அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? ஆகையினால தான் அதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். அது மாதிரி நெஞ்சு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நெஞ்சு என்பது பொதுவாக இங்கே நுரையீரல்களை குறிக்கிறது. இதெல்லாம் உரையாசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய செய்தி. உந்தியிலிருந்து எழுகின்ற காற்று இருக்கிறதே, அது முதல்ல அந்த நெஞ்சு நுரையீரல்களில் தான் போய் தங்கும், நிலைக்கும், பிறகு வெளிப்படும். அப்படி வயிற்றுப்பகுதியை ஒட்டி அது மேல் எழுகின்றது. உடனே நெஞ்சப்பகுதி நுரையீரல் பகுதியிலே அது நிலைக்கிறது. அப்புறம் மேலே வரும்போது எங்கே வருது? தொண்டை பகுதிக்கு வருது. மிடரு, இந்த குரல் வலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே அந்த குரல் வலை மடல்கள் அமைந்த அந்த தொண்டை பகுதியிலே, அந்த வாய்ப்பகுதியிலே அது நிலை கொள்கிறது. பிறகு அது வெளிப்படுகிறது. முந்தியிலிருந்து எழுந்து நுரையீரல்களிலே தங்கி பிறகு வெளிப்படக்கூடிய அந்த காற்றானது நேரே செவிப்புலனாகும் ஒளியாக வருவதும் உண்டு, உடனே வர்றதும் உண்டு. சில இடங்களிலே ஆங்காங்கே தடைப்பட்டு பின்னர் வெளிப்படுவதும் உண்டு. அந்த தடைபடாமல் வரக்கூடியதுக்கு பெயர் உயிரெழுத்து, உயிர் ஒளி. எழுத்துன்னா உடனே எழுதுவதுன்னு கருத வேண்டியதில்லை, எழுப்பப்படுவது எழுத்துன்றாங்க. அதனால் நாங்கள் எழுதுதல்னு இங்கே கணக்கிட வேண்டாம். உயிர் ஒளி தடைப்பட்டு வருவதற்கு பெயர் மெய்யொலி. அப்போ நம்ம நெஞ்சுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், உந்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மிடருன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி அந்த இயங்கு உறுப்புகளை சொல்லுகிற பொழுது நாக்கை பற்றி சொல்லுகிறார். நா என்பது நாக்கு, நமக்கு தெரியும். யா காவாராயினும் நா காக்க. நா என்றாலே நாக்கு தான். நாவை முதல் இடை கடை
விளிம்பு, நுனி என்றெல்லாம் அவர் வகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். ஒரே நாக்கு தான் இருக்குது. இதில் என்ன முதல் நாக்குன்னா என்ன? முதல் நான்னு சொல்லுவார். முதல் என்றால் அடி. ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை முதல் மரம்னு சொல்கிறது உண்டு, அல்லது அடிமரம்னு சொல்லுவோம். அடிமரம் எங்கே இருக்கும்? வேற ஒட்டின மாதிரி இருக்கிறது தானே அடிமரம். அதுக்கப்புறம் தண்டு பகுதியாக இருக்கிறது நடுமரம். அந்த நுனி கிளையை நோக்கியதாக இருக்கக்கூடிய பகுதி நுனி பகுதின்னு சொல்கிறோம். இப்போ அடிங்கிறது கீழே இருக்கிறது தொடக்கம். அடிங்கிறது தொடக்கம், அடித்தளம், தொடக்கம். அப்புறம் நடுப்பகுதி அல்லது இடைப்பகுதி, அப்புறம் வெளிப்பகுதி. நம்முடைய நாக்கை நினச்சி பாருங்கள். நாக்கினுடைய நுனி முன்னே இருக்குது பாருங்கள். இது மரத்தினுடைய கிளை மாதிரி வச்சுங்க, நுனி மாதிரி வச்சுங்க. அப்போ அடி நாக்குனா தொண்டை பகுதி இருக்குது இல்லையா, அந்த உள்நாக்குன்னு சொல்கிறோமே, அதுவும் இந்த நாக்கும் சேரக்கூடிய இடமாக இருக்குது. அதுக்கு பெயர் தான் அடினா அல்லது முதல் நா. முதல் நா ஒன்று, இரண்டாவது நா, மூன்றாவது நான்னு நினைக்கக்கூடாது. முதல்னா அடிப்படை, தொடக்கம். எங்கே நாக்கு தொடங்குதோ அந்த இடத்துக்கு முதல் நான்னு பேர். வாய்ப்புறத்தில் அப்படியே கணக்கிட்டுக்குங்க. நாக்கினுடைய தொடக்க பகுதி இருக்குது இல்லையா, உள்ளேருந்து வெளியில் வர்றது, மரம் கீழே இருந்து மண்ணிலிருந்து மேல் நோக்கி வர மாதிரி நாக்கு அடிப்பகுதியிலேருந்து தொண்டையிலேருந்து வெளியில் வருது, முதல் நா. அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய நாக்கு இருக்குது பாருங்க, அது இடைநா. நாக்கினுடைய நுனி இருக்குது பாருங்க, இது கடைநா. இதுதான் கடைசி. அது முதல்னா இப்போ இது கடைசி. இந்த கடைநா என்றாலும் நுனிநா என்றாலும் ஒன்று தான். கடைனாங்கிறது பரவலாக இருக்கிறது, நுனினாங்கிறது கூர்மையாக இருக்கிறது வேணால் அர்த்தம் வச்சுக்கலாம். ஆக இதுதான் ஒன்றா இருக்கக்கூடிய பகுதி. விளிம்புன்னு சொல்கிறாங்க. விளிம்புன்னா ஓரம். நாக்குனுடைய இந்த ஓரப்பகுதி இருக்குது பாருங்கள், இதுக்கு பெயர் நா விளிம்புன்னு பேர். இப்போ முதல்னா தெரிஞ்சுக்கிட்டோம், இடைனா தெரிஞ்சுக்கிட்டோம், நுனினா அல்லது கடைனா என்பது இங்கே முன்னே இருக்கக்கூடிய நாக்குக்கு ஒரே பெயர் தான். நான் விளிம்புன்னா என்னன்னு தெரிஞ்சு, இந்த ஓரப்பகுதி இருக்கு இல்லையா நாக்கு, இந்த பல்லோட ஒராயிரம் மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் விளிம்புன்னு பேர். நான் விளிம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அன்னப்பகுதின்னு ஒன்று சொல்லுவோம். அன்னம். அன்னம் என்றால் டன்னகரம் போடுறோம். இந்த இங்கே நம்ம பார்க்குறோம் அன்னம், டன்னகரம். அன்னம் என்றால் மேல் வாய், வாயினுடைய மேல் பகுதி. மொத்தமாக ஒரு தேங்காய் மூடி மாதிரி நினச்சிங்களேன். மேலே ஒரு கொட்டாங்குச்சி, கீழே ஒரு கொட்டாங்குச்சி இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டா, அந்த மேலே இருக்கிற கொட்டாங்குச்சிக்கு உள்ளே இருக்குது இல்லையா, அந்த பகுதி அது அன்னம். சுட சுட நாம் வெந்நீரோ பாலோ தேநீரோ குடிச்சிட்டோம்னா அவசரமாக குடிக்கிறோம். ஆற்றாமலே கொடுத்துருப்பாங்க, இல்லை சுட சுட கொடுத்துருப்பாங்க. அந்த ஆற்றாமல் நாம் குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தா சதையாக மெலிசாக பிச்சுக்கிட்டே வரும். கொச்சே நாக்கெரியுது, எதையும் சாப்பிட முடியலையே, இதுக்கு மேலே சூடாகவே சாப்பிடக்கூடாது, சூடு கண்ட போன மாதிரி. இல்லது இனிமேல் காரம் உப்பு இதெல்லாம் சாப்பிடவே முடியாது போட்டிருக்கே, எரியுது அப்படின்னு ஒரு சில மணி நேரங்கள் அல்லது ஒரு சில வேளைகள் சாப்பிட முடியாமல் நம்ம சிரமப்படுறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கும். அந்த பகுதி தான் அன்னம். அன்னங்கிறது மேல்வாய், அதுக்கு அன்னம்னு பேர் வச்சுருக்காங்க. அது அந்த காலத்தினுடைய பெயர். அதுலேயும் நுனி அன்னம், இடை அன்னம், கடை அன்னம் அப்படின்னு வைக்கிறாங்கன்னு சொன்னால் நுனி அன்னம் கிடையாது, முதல் அன்னம். இப்போ முதல் நாக்கு எங்கே இருக்கிறதோ அதை ஒட்டி இருக்கக்கூடியது முதல் அன்னம்னு பேர், தொடக்கம். இடை நாக்கு எங்கே உராய்கிறதோ அந்த இடத்துக்கு பெயர் இடை அன்னம். இந்த கடை நாக்குன்னு சொல்கிறோமே, நுனி, இது உராயிற இடத்துக்கு பெயர் கடை அன்னம். அப்போ அன்னத்தில் எது முதல் இடை கடைன்னு கேட்கக்கூடாது. அந்த பகுதி அப்படியே கற்பனை பண்ணிக்க. உள்ளிருந்து அந்த மேல் நோக்கி வருகிற பகுதியில் தொண்டை பகுதியை ஒட்டுனது அடி அல்லது முதல், அப்புறம் நடு அல்லது இடை, இது கடைசி. நுனின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நாக்கில் நுனி சொல்லலாம், அன்னத்தில் நம்ம நுனி சொல்ல முடியாது. இப்படி அந்த இடப்பிறப்பானது அமைகிறது. அதுக்கு அடுத்த நிலையில் இதுதான் இந்த மேல்வாய், அன்னம், மறக்கக்கூடாது. அடுத்த நிலையில் இயங்கு உறுப்புகள் சொல்லிட்டோம், அன்னத்தை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உதட்டுக்கு இதழ்னு பேர் வச்சுருக்காங்க. இதழ் போல் இருக்கிற காரணத்தினால இதழ்னு சொன்னாங்க. இதனுடைய செயல்பாடு ரெண்டாக சொல்லுவாங்க. ஒன்று குவிதல், இன்னொன்று விரிதல். ஈன்னு போது விரியுது, ஊன்னு போது குவியுது. குவிதல் விரிதல் ரெண்டு நிலை இருக்கிறது. அது மாதிரி பல்லினை சொல்லுகிற பொழுது அடி நுனி என்று சொல்லுவார்கள். அடிங்கிறது ஈரோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடியது அடிப்பல் அல்லது பல்லடி.
பல்லினுடைய நுனிப்பகுதி எதை கொடுத்தாலும் மெல்லுகிறோமே, கடிக்கிறோமே, அந்த நுனிப்பகுதி இருக்கிறது நுனிப்பல். ஈரோடு தொடர்புடையதாக இருக்கிறது அடிப்பல். அப்போ பல் நுனி, பல் அடி என்று இங்கே இந்த சொற்கள் கையாளப்படக்கூடிய நிலையை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த சொல்லாடல்களை புரிந்து கொண்டால் தான் நாம் பொருளை தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். இது தமிழ் படித்தவர்களுக்கானது அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இலக்கணம்னா புரியல, தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை என்னால் உணர முடியலை, ஆனால் எனக்கு இலக்கணம் படிக்கணும்னு எண்ணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்லப்படுவது. அதனால் தெரிந்தவர்கள் இதெல்லாமா சொல்லணும்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அன்போடு பொறுத்துள்ள வேண்டும். கிட்டத்தட்ட தொல்காப்பியத்தை ஒட்டித்தான் நன்னூலாரும் இந்த பிறப்பியலை சொல்லியிருக்கார். நாம் நன்னூலை படிக்கும்பொழுது பார்த்துருக்குறோம். இதில் இவர் வடமொழியை பற்றி பேசியிருந்தாலும் கூட வடமொழியை பற்றி அதாவது வடமொழிக்கு இடம் கொடுத்திருக்கிறார் பவணந்தியார். ஆனால் வடமொழிக்கு சிறப்பு கொடுக்கவில்லை. ஆனால் ஏனைய ஆசிரியர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலக்கண ஆசிரியர்கள் இந்த வீர சோழியம் இன்ன பிற நூல்கள்லாம் பார்க்கிற பொழுது நேமிநாதம் இவங்கெல்லாம் வடமொழி எழுத்துக்களோடு சேர்த்து அந்த எழுத்துக்கள், அந்த சொற்கள், அவற்றினுடைய உச்சரிப்பு இது எல்லாம் கலந்து ஒரு குழப்பிட்டாங்க. இது பொதுமக்களுக்கு புரியலை. அதனால் அவை மறுபதிப்பு காண்பதே அரிதாகிவிட்டது. அவை படிப்பதற்கு உரியனவாக இல்லாமல் பார்ப்பதற்கே அரியனவாக ஆகிவிட்ட ஒரு நிலையையும் நம்ம பார்க்கணும். ஏதோ ஆய்வாளர்கள் மட்டும்தான் அதெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அடிப்படையானது தொல்காப்பியமும் நன்னூலும் தான். இதை தவிர மீதி பெயரளவுக்கு தெரியும். ஒரு 2 பக்கம் யாராவது இலக்கண வரலாறுன்னு பாடம் வச்சுருந்தா கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. அதோட சரி. யார் பதிப்பிச்சாங்க, எப்போ பதிப்பிச்சாங்க, ஒரு 5-6 பதிப்புகள் கண்டிருக்கும், அவ்வளவுதான். பேரகத்தியம் கூட ஒரு நூலை கேள்விப்படுறோம். தொல்காப்பியத்துக்கு முந்தியதான நூல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த தொகுப்பை பார்க்கிற பொழுது கூட, அதாவது சில நூற்பாக்களை தொகுத்து பேரகத்திய திரட்டு என்பதாக அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். சிலருடைய அரிய உழைப்பு இருந்தாலும் கூட அதில் கூட வடமொழி செருகல்கள்லாம் இருக்குது. தொல்காப்பியம் அளவுக்கு தெளிவான தமிழ் முறை நிலையை அங்கே பார்க்க முடியல. அதுலேயும் கொஞ்சம் கலப்படமாக வடமொழியெல்லாம் கலந்து இருக்கிறது. அதனால் பேரகத்திய திரட்டு கூட நமக்கு அவ்வளவா பயன்படும்னு சொல்கிறதுக்கு இல்லை என்று கருதக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. நூற்பாவுக்கு போகலாம். உந்தி முதலா முந்து வழி தோன்றி, உந்தி முதலா முந்து வழி தோன்றி, தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி, பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான், உருப்புற்று அமைய நெறிப்பட நாடி, எல்லா எழுத்தும் சொல்லுங்காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல, திறப்படத் தெரியும் காட்சியான. கிட்டத்தட்ட 8 அடிகளை உடையதாக இந்த நூற்பா அமைந்திருக்க காண்கிறோம். எல்லா எழுத்தும் இங்கிருந்து தொடங்கிறோம். எழுத்துக்கள் எல்லாம், எழுத்து எல்லாம் அல்லது எழுத்துக்கள் எல்லாம், தமிழ் எழுத்துக்கள் எல்லாம். தமிழில் இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களும் சொல்லுங்காலை, இன்னும் கூட நெறிப்பட நாடி, ஒருவன் முறைப்பட ஆராய்ந்து, நாடுதல்னா ஆராய்தல், நெறின்னா முறை, முறைப்பட ஆராய்ந்து, எவனோ ஒருவன், ஒரு ஆய்வாளன் முறைப்பட ஆராய்ந்து, சொல்லுங்காலை எல்லா எழுத்துக்களையும் முறையாக ஆராய்ந்து ஒருவன் சொல்லுங்காலை உச்சரிக்கின்ற பொழுது, ஒலிக்கின்ற பொழுது என்ன ஆகும் என்று கேட்டால், இப்போ முதலடிக்கு போகிறோம். உந்தி முதலா, இது கொண்டு கூட்டு பொருள் மாதிரி. உந்தி முதலா, இந்த உதர விதானம்னு படித்தோமே அந்த இடம், அங்கிருந்து எழும்பக்கூடிய காற்று இருக்கிறதே, உதரவிதானம் எனும் அடிவயிற்றினுடைய மேல் பகுதியிலேயே தொடங்கி, உந்தி அடிவயிற்றின் மேல் பகுதி, அங்கே முதலா தொடங்கி முந்து வழி தோன்றி மேலே எழுகின்ற அந்த காற்று இருக்கிறதே, அதுக்கு பெயர் உதானம்னு பேர். நம்ம உடம்புல 10 விதமான காற்றுக்கள் இருக்கின்றன, தசவாயுக்கள் என்று சொல்லுவார்கள். அதில் 1-2 காற்றுக்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒன்று இந்த உதானன். ஏன்னா அந்த 10 படித்தோம்னா மற்றொன்று விரித்தல் ஆகிடும். நாம் இங்கே இதை மட்டும் பார்க்கலாம்.
உதானன் என்பது அந்த ஒளிகளை உச்சரிப்பதற்கு, ஒளி எழுப்புவதற்கான ஒரு காற்று. மேலே எழுகின்ற உதானன் என்னும் பெயரை உடைய காற்றானது அந்த முந்து வெளி, அது தோன்றினா எழுந்து அல்லது வெளிப்பட்டு உள்ளே இருந்து அது கிளம்புது. எழுந்து தோன்றினா எழுந்துன்னு வச்சுக்குவோம். தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையே, அது வரிசை முறை அப்படி வர்றது கிடையாது. பொதுவான நூற்பா இது, எல்லாவற்றுக்கும் பொதுவான நூற்பா. அந்த காற்று எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணுவோன்னு சொல்ல போகிறார். தலையும் இடரும் நெஞ்சும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலான்னு சில உரையாசிரியர் சொல்கிறாங்க. அந்த இன்னுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல. தலையின் கண்ணும் இடற்றின் கண்ணும் நெஞ்சின் கண்ணும் என்று 7ஆம் வேற்றுமை உறுப்பு மறைந்திருக்கிறது, அதை விரிக்கலாம் என்று கருதுபவர்களும் இருக்கிறார்கள். ஆக தலை மிடரு நெஞ்சு, தலை நுதலை ஒற்றிய பகுதி வச்சுக்கோங்க, மிடரு நெஞ்சு. ஏன்னா பெரும்பாலான எழுத்துக்கள் எங்கே இடங்கொண்டு எழுகின்றனங்கிற அடிப்படையில் அதை சொல்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. தலை, அதனால தான் தனியை பிரிச்சுக்கிட்டார். தலை மிடரு நெஞ்சு ஆகிய இடங்களிலே நிலை பெற்று, எது அங்கே எழுந்த வழி இருக்கிறதே வழி, லா நம்ம அழுத்தி உச்சரிக்கணும், லகரம் நாவை மடித்து அழுத்தமாக உச்சரிக்கணும். வலின்னு சொன்னீங்கன்னா பெயின் ஆகிடும், வலி ஆகிடும், வலிமையாகிடும். இது வலி, வலி. நெஞ்சினும் நிலையே, பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும். முதல்ல 3 சொன்னார், பிறகு 5 சொல்றார். பல், இதழ், இதழ்னா உதடு, நா மூக்கு, அன்னம்னா மேல்வாயின்னு பார்த்தோம், உள்ள இருக்கக்கூடிய மேல்வாய். உளப்பட எண் முறை நிலையான், அந்த 3ம் இந்த 5ம் மொத்தம் சேர்க்க 8. ஆக 8 விதமான முறைகளில் 8 ஆகிய இடங்களிலே என்ன செய்கிறது? உறுப்புற்று அமைய. உறுப்பு உறுதுன்னா ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளுதல். அதை தொடலாம், உராயலாம், ஒட்டி இருக்கலாம், ஒன்றை ஒன்று சந்தித்தல், உறுப்பு உறுதல். இந்த 8 உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று, அவற்றுக்குள்ளே எப்படி இருக்குதோ, இயங்கும் உறுப்பு, இயங்கா உறுப்பு, பல பெயர்களை பார்த்தோம். அவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு உறுகிற நிலையிலே இந்த எழுத்துக்கள் பிறக்கின்றார். உறுப்பு உற்று அமைய, முன்ன சொன்னதும் பின்ன சொன்னதும் ஆகிய இந்த இவையெல்லாம் தமக்குள்ளே ஒன்றோடு ஒன்று வேண்டியவாறு பொருந்தி அமையன்னு வச்சுக்குவோம். வேண்டியவாறு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பொருந்தி அமைய. முன்னையே பார்த்துட்டோம். எல்லா எழுத்தும் நெறிப்பட நாடி சொல்லுங்காலின்னு ஆரம்பித்து தான் இப்படியே வரிசையை படிச்சுக்கிட்டே வரோம். உறுப்புற்று அமைய என்ன ஆகும்? வேறு வேறு இயல. எது வேறு வேறு இயல? ஒவ்வொரு எழுத்தும் வெவ்வேறு இயல்புடையவனவாக ஆகும். எப்போ? பிறப்பின் ஆக்கம். அவை பிறக்கின்ற ஆக்கச் செயல்பாடு, ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கின்ற ஆக்கச் செயல்பாடு வேறு வேறு விதமாக அமையும். அது யாருக்கு தெரியும்? எப்போ தெரியும்? திறப்பட தெரியும் காட்சியான. சாமர்த்தியம் பொருந்த, திறமைன்னா திறமை. ரொம்ப திறமையானவன் என்ன சொல்லுவாங்க? சாதுரியம், சாமர்த்தியம், சதுரப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் ஒரு ஆழங்கால்பட்ட பயிற்சி. அவர்களுக்கு தான் தெரியும். மேலோட்டமாக உச்சரிக்கிறவங்க எல்லாரும் நானும் உச்சரித்தேன், நீயும் உச்சரித்து, அது ஒன்றும் தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது தமிழ் அறிந்தவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்லை, தமிழ் அறிந்தவர்களுக்கு இப்படி இருக்கிறது என்று புரிய வைப்பது. ஆனால் வடமொழி தெரிந்த ஒருவர் தமிழை கற்கப் புகுந்தால் இன்றைக்கு அது தேவைப்படுகிறது. அன்றைக்கு அது தேவைப்பட்டது. இன்றைக்கு வடமொழி மட்டும் இல்லை, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தஞ்சை பல்கலைக்கழகம் முதலான நிலைகளிலே பார்க்கிற பொழுது வெவ்வேறு மொழி பேசக்கூடிய வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் இங்கே வருகிறார்கள். அவர்கள் பயிற்சி எடுப்பதற்காக படிக்கிற பொழுது இவற்றை தெரிந்து கொள்கிறார்கள். பொதுவாக இலக்கணத்தை படித்து விட்டு பேசிவிட முடியாது, யாப்பரங்கலக்காரியை படித்து விட்டு கவிதை எழுதிவிட முடியாது. நமக்கு எழுத தெரியணும், அதை ஒழுங்குபடுத்துவது தான் இலக்கணம். நமக்கு பேச தெரியணும், அதை ஒழுங்குபடுத்துவது தான் இலக்கணம். சரளமாக பலரோடும் கலந்து பேசுகிற பொழுது தானாக எழுவாய் பயனிலை அத்தனையும் வந்துவிடும். இருந்தாலும் இலக்கணம் என்பது அந்த முறைமையை சுற்றுவது, பிழையில்லாமல் பேச வேண்டும் என்கிற முறைமையை நமக்கு சொல்லித்தர்றது இலக்கணம் தான். பேசுவதெல்லாம் பேச்சாகி விடாது. ஆகையினால இங்கே மொத்தமாக பார்க்கிற பொழுது உதரவிதானன்ற பகுதியிலிருந்து தோன்றிய அந்த உதானங்கிற காற்று அப்படியே மேலே எழுந்து தலை, மிடரு, நெஞ்சு ஆகிய இடங்களில் நிலை பெற்று பல், இதழ், நா, மூக்கு, அன்னம் என்று சொல்லப்பட்ட இந்த 5ம் சேர்த்து அந்த 3ம் ஆகிய 8ஓடையும் ஒன்றோடு ஒன்று அவை உறுப்புற்று அமைய
அவை பொருந்துகின்றன. இது எப்போ தெரியுது? ஒருவன் நெறிப்பட நாடுகிற பொழுது, எல்லா எழுத்தையும் பற்றி உச்சரிக்கிற பொழுது தெரிகிறது. அப்போ அவன் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறான்? திறப்பட தெரியும் காட்சி, திறமை பொருந்த, அதான் பார்த்தோம் நம்ம. சாதுரியம் பொருந்த, தெரிதல்னா ஆராய்தல். சாதுரியம் பொருந்த ஆராய்கிற பொழுது காட்சின்னா அறிவுன்னு அர்த்தம். காட்சி ஆனன்னா காட்சியின் கண், அங்கே கண் உறுப்பு வரணும், ஆண் உறுப்பு வந்திருக்கிறது. 7ஆம் வேற்றுமை உருவுக்கு பதிலாக 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கிறது. உருவு மயக்கம். ஆண் என்கிற உருவு ஆணுன்னு தெரிந்து வந்திருக்கிறது. இதெல்லாம் நாம் சொல்லதிகாரத்தில் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ வேறு வழி இல்லை, சும்மா தெரிஞ்சுக்குவோம். இதுனா காட்சியானன்னா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லுவாங்க. காட்சியின் கண்ணுன்னு நம்ம வச்சுக்குவோம் இப்போதைக்கு. அவருடைய அறிவின் கண் அது புலப்படும். இப்போ எழுவாய் என்ன தெரியுமா? எல்லா எழுத்தும் என்பது எழுவாய். நாடுதல் முதலானவை எல்லாம் எச்சங்கள். வேறு வேறு இயல, ஒவ்வொன்றும் தனித்தனி தனித்தனி தன்மையுடையன, இயல்பினை உடையன. இயலன இயல்பினை உடையன. எல்லா எழுத்தும் வேறு வேறு இயலை. எல்லா எழுத்தும் என்பது எழுவாய், வேறு வேறு இயலை என்பது பயனிலை. இப்படி இந்த நூற்பாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதழ் போன்று இருக்கிற காரணத்தினாலே வாய் இதழ் என்று சொல்லப்பட்டது. உறுப்புற்று அமைய என்று சொன்னால் ஓர் உறுப்போடு ஓர் உறுப்பு தம்மில் பொருந்தி அமைது பெற என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க. உந்தியிலிருந்து புறப்படுகிற காற்று வாயை அடையும். வாய் முழுவதும் திறந்து இருப்பின் அது அந்த வலியானது, அந்த வலி எழுத்தானது உயிர் எனப்படுகிறது. வாய் திறந்திருந்த ஆ ஆ அப்படியே காற்று வாய் திறந்த நிலையில் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது உயிர் எனப்படுகிறது. சிறிது மூடி சிறிது திறந்து இருந்தால், கொஞ்சம் மூடி மூடியும் மூடாமல், திறந்தும் திறக்காமன்றமே, சிறிது மூடி சிறிது திறந்து காணப்படுமானால் இடையின எழுத்தாக அவை அமைகின்றன. யரள வழல. ஆணு திறந்திருந்தா எல்லா உயிரும் வருது, பாதி திறந்த மாதிரி இருந்தால் இடையினம் வருது. ஏன்னா இடையின எழுத்துக்களையே கூட சொல்லும்போது சில பேர் சொல்கிறாங்க வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடைப்பட்டது இடையினம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. உயிருக்கும் மெய்க்கும் இடைப்பட்டது இடையினம்ன்றாங்க. ஏன்னா அந்த இடையின எழுத்துக்களுக்கு உயிருக்குரிய ஆற்றல் இருக்கிறது, அரை உயிர் என்று சொல்லும்படியான ஆற்றல் இருக்கிறது. அதனால தான் 2 உயிர்களை சேர்த்து வைப்பதற்காக 2 எழுத்துக்கள் வருகின்றன. நமக்கு தெரியும். உடம்படு மெய்ன்னு சொன்னாங்க. இய்யு இவ்வு. வாழை இலை, வாழை இலைன்னு யகர ஒற்று அங்கே வருகிறது. அதை மாதிரி வகரம் வரக்கூடிய இடங்களையும் நாம் பார்க்குறோம். இ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும், உயிர் வரின் உடம்படு மெய்யென்று ஆகும் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா நன்னூல்ல. தொல்காப்பியர் சொன்னது, இளம்பூரணர் விரிவுபடுத்தியது, அதை பவனந்தியார் சொல்லியிருக்கிறார். அதனால் அதை நம்ம மேற்கோள் காட்டுறோமேன்னு நினைக்க வேண்டாம். பின்னால் வந்த நூலை முன்னால் இருக்கக்கூடிய நூலுக்கு மேற்கோள் காட்டுவது தகுமா என்று கேட்க வேண்டியதில்லை. எல்லாம் ஒரு குடும்பம்தான். ஆகையினால அது சிறிது மூடி சிறிது திறந்த நிலை இருக்கிறதே, அது இடையின எழுத்தாக வரக்கூடிய நிலை, அல்லது வல்லின இற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரகரமாகவோ பிறக்கும். வாய் முழுதும் மூடப்பட்டிருந்தால் அந்த ரகரம் தவிர்த்து ஏனைய வல்லினங்கள்லாம் பிறக்கும். இக்கு 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 இட்டு இத்து இப்பு, இந்த 5 பிறக்கும், இற்று தவிர. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த உந்திங்கிற சொல்லாட்சியை மொழியியலாளர்கள் ரொம்ப பாராட்டுறாங்க. வேறு யாரும் பிற்காலத்தில் வந்த ஆசிரியர்கள் இது பயன் கொள்ளலை, சிறப்பாக சொல்லலை. உந்திங்கிற சொல்லாட்சி மிக அற்புதமானது. மொழியியல் தோன்றியது எப்போது? மிக பிற்காலத்திலே. இது தொல்காப்பியம் எழுதப்பட்டது மிக முற்காலத்திலே. இந்த சொல்லாட்சி, அடடா, இந்த சொல் எவ்வளவு ஆழமான பொருளுடையது என்று மொழியியல் அறிஞர்கள் வியந்து வியந்து பாராட்டுகிறார்கள். அது லிங்குவிஸ்டிக் என்ற அந்த பாடத்தை படிக்கும்போது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இந்த தலையில் பிறத்தல் அப்படிங்கிறது சில பேருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு புதுவிதமாக விளக்கம் அளிப்பவர்களும் இருக்கிறாங்க. அது வரும்பொழுது நான் விளக்கம் சொல்கிறேன். ஆக உந்தி முதலாக தோன்றிய அந்த வழியானது எந்த எழுத்தாக மாறினாலும் அது மிடற்றி நின்று வாய்க்குள் வரும் வரையிலே தன்னுடைய நிலையிலிருந்து மாறாது. இங்கே வர்ற வரையில் அது மாறாது. அதுக்கப்புறம் தான் மாற்றம் பெறும். வாய்க்குள் அந்தந்த இடத்திலே அந்த வழியானது மெய்யாக மாறும்போது சற்று தடைபட்டு வரும்னு பார்த்தோம். இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு வர்றதான். அது உயிராக மாறுகிற பொழுது அந்த வழி தடைபடாமல் வாயை விட்டு வெளிவந்தாலும் அது உயிராக மாறும் இடம் வாய்தான். வாயில தான் இந்த மாற்றம். அது வரையில் மாற்றம் இல்லை. பொது ஒளியாக வருகிறது. சிறப்பு ஒளியாக அது மாறுவது தொண்டைக்கு அப்புறம்தான், மிடற்றுக்கு அப்புறம்தான்.
அதனால தான் இவற்றை உணர்ந்தமையால் ஆசிரியர் மிடற்று வரை உயிராக மாறும் வழி தன் நிலையிலின்று மாறாது என்பதற்காகத்தான் இந்த நூற்பாவை அமைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. உடல் இயக்கத்துக்கு காரணமான 10 வகை காற்றினுள் ஓசையை எழுப்பும் காற்றுக்கு உதாரணம் என்று பெயர். சரி, அதை பார்த்துட்டோம். உணர்வின் வெளிப்பாடே மொழி ஆதலின் அந்த உணர்வை தூண்டக்கூடிய இடம் தலை. அந்த தலை தான் மூளை. ஆகையினால அது எழுத்து பிறப்பதற்கு மூலமாக அமைந்தது. உடனே தலையில் எப்படி பிறக்குது? பிறப்பு உறுப்புகள்லாம் இங்கே தானே இருக்குது, மூக்குகள் தானே இருக்குது. தலைங்கிறது இங்கே நம்ம நினச்சிக்க வேணாம். முடி இருக்கிற இடமெல்லாம் தலைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. தலை என்பதற்கு அர்த்தம் என்னென்னா நுதலின் கீழ் உள்ள அகப்பகுதி. நல்லா புரிஞ்சுக்கணும். நுதலின் கீழ் உள்ள அகப்பகுதி. நாம் வெளிப்பகுதியை பார்க்கக்கூடாது, அகப்பகுதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த தொண்டை, மூக்கு, கண் இவையெல்லாம் எல்லாமே தொடர்புடையது தான். ஒருத்தனுக்கு குளிர்ச்சியான ஒரு பண்டத்தை சாப்பிட்டான்னா அவனுக்கு சளி பிடிக்குதுன்னு பார்க்குறோம், தொண்டை கட்டிக்கிச்சின்னு பார்க்குறோம், பேச முடியலன்னு பார்க்குறோம், காது அடைச்சிக்கிச்சின்னு பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரே விதமான அந்த நரம்புகள் தான் ஒன்றா செல்லுது. இதெல்லாம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒரு கற்பனையில் நினச்சி பாருங்கள். ஆகையினால நுதலுக்கு கீழே உள்ள அகப்பகுதி தலை எனப்பட்டது. நாம் மட்டும் கண்ணை முடிக்கணும். அது எப்படிங்க தலையில் பிறக்கும்? உச்சந்தலையிலிருந்து என்னமோ சித்தர்களுக்கு ஆத்மா வெடித்து வெளியேறுதுன்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தலையில் பிறத்தல்னா. அது கிடையாது. மொழியியல் அறிஞர்களே சில நுட்பமாக இதனை தெளிவுபடுத்துகிறார்கள் நமக்கு. சில பேர் தவறுன்னு சொல்கிறாங்க, சில பேர் புரிந்து கொண்டவர்கள் அழகாக நுதலின் கீழ் உள்ள அகப்பகுதி தான் தலை. அது மிடற்றுக்கு மேலே இருக்கிறதுனால, தலையினாலே மேலேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, மேலே இருக்கிறதான தலை. அதனால் இருக்கிற உறுப்புகளில் அந்த உள்பகுதியை நோக்குகிற பொழுது அது தலை எனப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அது மூக்கறையை குறிக்கும் என்று சொல்லுகிறார். மூக்கு அறையை குறிக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா மூக்கு அறைனா என்னென்ன வேறு ஒன்றும் கிடையாது. நாம் ஏதாவது சாப்பிட்டோம்னு வச்சுங்க, அது சில பேர் பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க. அப்போ புறையேறிடும். உடனே நம்ம பொல்லாதவங்க நினச்சா புறையேறிடும், நல்லவங்க நினச்சா நாக்கை கடிச்சிக்கிறது. இப்படி விதவிதமான ஒரு பழமொழிகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். அது 2 விதமான தன்மையை உடையது வாய், நமக்கே தெரியும். அது ஞானேந்திரியமும் அதான், கண்மேந்திரியமும் அதான். கண்மேந்திரியம் என்பது செயல்படக்கூடியது, ஞானேந்திரியமும். இது ரெண்டும் தனித்தனியே செயல்படணும். நான் பேசவும் செய்வேன், சாப்பிடவும் செய்வேன்னும் போது அதனால் ஒன்றும் சமாளிக்க முடியல. அந்த காற்று இடையிலே புகுந்து வருகிற பொழுது புறையேறிடுது. ரசஞ்சோறு, காரக்குழம்பு அதெல்லாம் புறையேறுகிற பொழுது பார்த்திங்கன்னா அந்த தொண்டை பகுதியிலிருந்து அந்த சோறு உள்ளே இருக்கிற அந்த மூச்சு காற்று வருது பாருங்கள், மூக்கிலிருந்து உள்ள வாய்க்கு ஒட்டின மாதிரி, அந்த நம்ம உள்நாக்க ஒட்டின மாதிரி, அது வழியாக போய் கிட்டத்தட்ட மூக்கு பகுதி அடையுது. அப்போ உடனே நமக்கு ஒன்றும் நிதானப்படலை, சிரமப்படுறோம். அப்புறம் தண்ணி குடிக்கிறோம், தலையில் தட்டுறாங்க, தடவி விடுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆகையினால அந்த பகுதி தான் தலை என்று சிலர் சொல்கிறாங்க. ரொம்ப இது அவர்கள் நுணுகி ஆய்ந்த குறிப்புகள், வேறு ஒன்றும் கிடையாது. மூக்கு என்றது அதை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக மூக்குன்னே முடிவு பண்ணிடாதீங்க. அதை நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பகுதியை உடனே மூக்குன்னா இது மட்டும் கிடையாது. மூக்கை மூடிக்கொண்டு அந்த காற்று வெளிப்படாமல் பேசினால் மெல்லினம் பிறக்காது, அது நமக்கே தெரியும். அதனால தான் ஆசிரியர் நடத்தும் போது சொல்லுவாங்க, இது முக்கியமானதுப்பா, மூக்கு இல்லைன்னா மெல்லினம் கிடையாது என்று எளிய நடையில் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பள்ளிகளில், கல்லூரிகளில். அப்போ மூக்கு என்பது பார்த்திங்கன்னா மெல்லின எழுத்துக்களை பிறப்பிக்கக்கூடிய அந்த உறுப்புகள் மெய்யுற ஒற்றிய கலை ஒன்றோடு ஒன்று பொருந்துகிற பொழுது அந்த உறுப்புகளுடைய அடைப்பை நீக்கி வெளிப்படுகிற அந்த வழியேசி இருக்கிறதே, அது புறப்படும் இடம். அதாவது குரல் வளையின் மேல் நிற்கும் பகுதி. குரல் வளைக்கு மேலே இருக்கிறது எது? அந்த மூக்கின் அடிப்பகுதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம சொன்னோமே, அதுக்கு மேலே இருக்கிறது தலைன்னு பேர். அதை ஒட்டி இருக்கிறது உள் உறுப்புகளில் நினச்சி பாருங்கள். மூக்குன்னா வெளியில் இருக்கிற மூக்கு தொலைகள், துவாரங்கள்னு அர்த்தம் பண்ணாதீங்க. இங்கே எப்படி பிறக்குதுன்னு சொல்லாதீங்க. இதுவும் ஒரு உதவியாக இருக்கிறது வேறு. மூக்குங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி இது மட்டும் மூக்கு கிடையாது. அதனால் அதை புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பாணினிய சிக்ஷையிலும் இதே பொது பிறப்பு தான் சொல்லப்பட்டிருப்பதாக வேங்கடராசுலு ரெட்டியார் குறிப்பிடுகிறார். மூக்கினை தொல்காப்பியர் உறுப்பு என்று சொல்லுகிறார், நன்னூலார் இடம் என்று சொல்லுகிறார். அது தனி ஆராய்ச்சி, நம்ம தொல்காப்பியர் நன்னூல் ஆராய்ச்சிக்கு போக வேண்டியதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் சில இடங்களில், ஏன்னா ஒப்பிடத்தக்க இடங்கள் வருகிற பொழுது ஒப்பிடுதல் நல்லது.
ஆக இந்த நூற்பா கிட்டத்தட்ட நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். உந்தி முதலாக முந்து வழி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் உருப்புற்று அமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லுங்காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல திறப்பட தெரியும் காட்சியான அறிவின் கண்ணே அப்படின்னு பார்த்தோம். சரி, இதிலேயே இருந்து அப்புறமா அடுத்த நூற்பாவுக்கு போகும். உயிரெழுத்துக்களுடைய பிறப்பை பற்றி இனிமேல் பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் பிறக்கக்கூடிய முறை இதை பொது பிறப்புன்னு சொல்கிறாங்க. அவ்வழி, அவ்வழினா அந்த இடத்து. முதல்ல நூற்பாவை படிச்சிருவோம். அவ்வழி பன்னீர் உயிரும் தம் நிலை திரியா மிடற்று பிறந்த வழியின் இசைக்கும். அவ்வழி அந்த இடத்து. இந்த வரிசையை நம்ம பார்த்தோம். அந்த 8ஐயும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பன்னீர் உயிரும் அகரம் முதல் அவுகாரம் வரையிலான அந்த 12 உயிரெழுத்துக்களும் உயிரொலிகளும் தம் நிலை திரியா தத்தம் நிலையில் நின்று மாறாதனவாக மிடற்று பிறந்த வழியின் இசைக்கும். அதான் சொன்னோம், எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அந்த உந்தியிலிருந்து எழுகின்ற காற்று நுரையீரல் பகுதியிலே தங்கி நெஞ்சிலே தங்கி அது புறப்பட்டு வெளியேறும் என்று சொன்னால் அது உயிரொலின்னு பார்த்தோம் பாருங்க தொடக்கத்தில் அறிமுகத்தில். அதே தான் மிடற்று பிறந்த வழியின் இசைக்கும். இந்த மிடற்றில் பிறந்த வழியின் ஒலிக்கும், அந்த காற்றினாலே அது பிறக்கும். தம் நிலை திரியா இவை என்று சொன்ன காரணத்தினால அப்போ குற்றியலிகரம் குற்றியலுகரம் முதலானவை தம் நிலை திரியும் என்று கூடுதல் விளக்கம் தருகிறார்கள் இளம்பூரணர், நச்சினார்க்கினியர் முதலான உரையாசிரியர்கள். இங்கே தம் நிலை திரியா என்பதற்கு அகத்தியலிங்கம் என்கிற ஒரு மொழியியல் அறிஞர் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய மொழி நூல்கள் வாசிக்கத்தக்கன, ரொம்ப இன்றியமையாதன. இலக்கண ரீதியில் சிவலிங்கனார் முதலாம் அவர்கள் இருந்த அதே காலகட்டத்தில் மொழியியல் ரீதியில் நமக்கு அகத்தியலிங்கனாருடைய நூல்கள் உதவி செய்யக்கூடியன. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இவருடைய நூல்கள் கிடைக்கின்றன. மெய்யப்பன் நூலகத்திலையும் மணிவாசகர் நூலகத்திலையும் இவற்றையெல்லாம் பார்க்கலாம், விலைக்கும் கிடைக்கிறது. தம் நிலை திரியா என்று சொன்னால் அந்த மிடற்றிலிருந்து பிறக்கின்ற வழியானது தம் நிலையில் திரியா, அதாவது தடைபடாதுங்கிறார். தம் நிலை திரியான்னா மற்றவர்களெல்லாம் காலங்காலமாக பழைய உரையாசிரியர்கள் சொல்கிறது தத்தம் நிலையிலிருந்து மாறுபடாதனவாய் என்று எழுதுகிறாங்க. இவர் வெளிப்படையாக சொல்ற தடைபடாதுங்க, சுருக்கமாக சொல்லுங்கள், எளிமையாக சொல்லுங்கள். ஏன்னா பல மொழிகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பிற மொழியாளர்கள் உடனே புரிஞ்சுக்கணும். தடைபடாது, அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, எந்த தடையும் இன்றி வருவது என்று ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆக 12 உயிர்களும் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் மிடற்று பிறந்த வழி, தொண்டையிலிருந்து எழுகின்ற அந்த காற்று வெளிப்படுகிற நிலைதான். அது எது எது எப்படி எப்படி பிறக்கும். அடுத்த நிலையில் இந்த 12 உயிரெழுத்துக்களையும் 3 விதமாக பிரித்து நமக்கு விளக்கம் அளிக்கிறார். ஆனால் அ என்பது எந்த விதமான ஒரு துணை சொல்லும் இல்லாமல் முதலானவை இல்லாமல் தனியே வருது பாருங்க. எண்ணிடை சொற்கள் இல்லாமல் தனியே வர்றதுக்கு இதுக்கு செவ்வெண் என்று சொல்லுவார்கள். செவ்வெண்ணா எந்த துணையும் இல்லாமல் தனியே வருது. ஆ இவை இன்னும் எதனா சொல்லி விடுபட்டு போச்சான்னு நினைக்க தோணும். அங்காந்து இயலும்னு சொன்னால் இ அங்காந்து இயலுமா, உ அங்காந்து இயலுமா, எனக்கு விட்டு போச்சான்னு யாருக்காவது சந்தேகம் வரும். அதனால் இந்த செவ்வெண்களை, இந்த இடைச்சொற்கள் இல்லாமல் ஆவும்ன்ற முதலான இடைச்சொற்கள் இல்லாமல் தனியே வரக்கூடிய சொற்களை தொகைச்சொல் கொடுத்து சொல்லுங்கள். தொகைச்சொல்லுன்னா எத்தனைன்ற எண்ணிக்கையை வைத்து சொல்லுங்கள். அல்லது முதலியன ஆகியன போன்றன என்று சில சொற்களை இடையில் பெய்து சொல்லுங்கள் அப்படின்னு இலக்கணம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்ம சொல்லதிகாரத்தில் பிறகு படிக்க போகிறோம். ஆனால் இரண்டு ஆகிய இரண்டும், ஆகிய 2 ஒலிகளும் ஆகிய 2 எழுத்துக்களும், 2 என்பது அந்த எண்ணிக்கை ஆகுபெயரா அந்த ஒலியை குறித்தது. அங்காந்து இயலும், அங்காத்தல் என்றால் வாய் திறத்தல். அதாவது மருத்துவர் கூட சொல்லுவார், மாத்திரை போட்டுக்கிற பொழுது ஆத்தர காட்டு என்று சொல்லுவார். காட்டுதல்னா என்ன, வாய் திறத்தல். காட்டுதல் அங்காத்தல் சொல்ல பாருங்க. காட்டு என்று ரொம்ப எளிமையாக சோறு ஊட்டக்கூடிய தாய் குழந்தை காட்டு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்றாங்க. அப்போ என்றாலே வாய் திறத்தல். மெல்ல திறத்தல், அதிகமாக திறக்கிறதுன்னு தெரியுது. கொஞ்சமாக திறக்கிறது, அதிகமாக திறக்கிறது பார்ப்போம்.
கீழ்வாயும் மேல்வாயுமாகிய இரண்டையும் குறித்தது. இரண்டு என்பது கீழே இருக்கக்கூடிய வாய், மேல் இருக்க ஆ இரண்டு வாயையும் குறிக்குதுன்னு அடிகளாசிரியர்ங்கிற ஒரு பெருந்தகை, அவர் இளம்புராணத்தை பதிப்பித்தவர், கீழே உரை குறிப்பில் தருகிறார். பாவாணர் எப்படி பல எழுத்திருக்கிற நூல்கள், சொல்லியிருக்கிற நூல்கள்லாம் பதிப்பித்து கீழே அடிக்குறிப்பு தருவாரோ, கூடுதல் விளக்கங்கள் தருவாரோ, அந்த மாதிரி அவரும் கொடுத்துருக்கார். தஞ்சை பதிப்பாக அது அமைந்திருக்கிறது. தஞ்சை சரஸ்வதி மகால் பதிப்பாக அது இருக்கிறது. அடிகளாசிரியருடைய பதிப்பு குறிப்பிடத்தக்க இடமுடையது. அதில் வாய் திறத்தல்ன்ற போது கீழ்வாய் மேல்வாய் என்று அவர் 2 வாய்க்கும் விளக்கம் கொடுப்பார். இப்போ வாய் திறத்தல் என்கிற பொருளினாலே முயற்சியும் தெரிகிறது, இடமும் தெரிகிறது. என்றால் முயற்சி, இடம் என்பது வாயினே தெரியுது. அங்காந்து எழுதல் வாய் திறத்தல்னு அதிலே அர்த்தமாயிடுதா? அப்போ இடமும் தெரிகிறது, முயற்சியும் தெரிகிறது. ஒவ்வொரு எழுத்துக்குமான பிறப்பை பார்க்கிற பொழுது அது எந்த இடத்தில் பிறக்கும், எப்படிப்பட்ட முயற்சியில் பிறக்கும். ஏன்னா 2 செய்தி நமக்கு முக்கியமானது இல்லையா? ஒரு நெல் விளையுதுன்னா கூட அது எந்த இடத்துல விளையும், அது எந்த காலத்தில் விளையும், அல்லது எப்படி அதை பயிர் செய்யணும்னு ஒரு முறை இருக்குது இல்லையா? எல்லாத்துக்குமே இடமும் முக்கியம், அந்த பருவகாலம் அல்லது அதற்கான முயற்சி அதுவும் முக்கியம். முயற்சிங்கிறதுலையே அந்த காலம் அடங்கிடுது. அதனால் இடமும் முயற்சியும் இல்லாமல் எந்த ஒன்றையும் நம்ம பயன் கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. முதல் நாவும் முதல் அன்னமும் சேர்கின்ற இடம் திறத்தலே அங்காத்தல். அவரவர் சொல்கிற விளக்கம். முதல்னா சொன்ன பாருங்க, அடினான்னு சொன்ன பாருங்க. அடினா அடி அண்ணம் இப்போ வாயை காட்டினா, அப்பா ரொம்ப வாயை காட்டாத, உள்ளே இருக்கிற குடல்லாம் தெரியுதுன்னு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. அப்படி காட்டுறதுன்னா உள்நாக்கு தெரியும்படியாக வாய் திறத்தல்னு இருக்கும் போடுறது. அதனால் அது சேருகிற இடம் திறத்தலே அங்காத்தல்னு விளக்கம் எழுதுகிறாங்க. முன்பின் உயிர்களை நோக்க இந்த உயிர்கள் நடு உயிர்கள் என்று சொல்லப்படும். இது மொழியியல் கருத்து. இந்த உயிர்களுக்கு பெயர் நடு உயிர். முன் உயிர் பின் உயிர் அப்படின்லாம் இந்த உயிர்கள் உச்சரிக்கப்படுகிற நிலையை பிரிப்பார்கள். அதில் இது நடு உயிர்னு சொல்லப்படக்கூடிய நிலை இருக்குது. தொல்காப்பியத்தில் இல்லை, இருந்தாலும் சார்ந்த செய்திகளை நாம் சிந்திக்கிறோம். அப்போ இது ரெண்டும் இதழ் குவியா நிலை உடையன. இதழ் குவியுன்னுவாங்க. அப்போ இது இதழ் குவிந்தா வராது, தான் வரும். ஆனால் இவை இதழ் குவிய மாட்டா அப்படிங்கிற செய்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும். அகர ஒழிக்கு இதழை மிகவும் குவிக்கக்கூடாது, ஆகாரத்துக்கு ரொம்ப விரிக்கவும் கூடாதுன்னு வெங்கடராசர ரெட்டியார் ஒரு நகைச்சுவையாக சொல்கிறாரு. இந்த அகரமும் ஆகாரமும் கண்டத்தில் பிறக்கும். கண்டத்தில் பிறகுன்னு பாணினியம் சொல்கிறது. கண்டம், அதான் இந்த பகுதியை தான் கண்டம்னு சொல்லியிருக்காங்க. போட்டுருக்கு நாம் சொல்கிற இந்த அந்த உள்நாக்கு பகுதியை தான் அவங்க கண்டம்னு உச்சரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அடுத்த குழு ஐ என இசைக்கும் அப்பால் ஐந்தும் அவற்றோரன்ன அவைதாம் அன்பல் முதல்னா விளிம்பு உரல் உடைய. இது 2 நூற்பா 1 நூற்பா ஆக்கின மாதிரி தெரியுது. ஐ என இசைக்கும் அப்பால் ஐந்தும், ஈகரம் ஈகாரம் ஏகரம் ஏகாரம் ஐகாரம் என்று இசைக்கும் ஒலிக்கப்படுகிற அப்பால் ஐந்தும், அப்பகுதி, அந்த கூற்று, அந்த கூறுபாடு, அந்த பகுதிகள் ஐந்தும். ஒன்று சொன்ன பாருங்க, அந்த செவ்வெண்களை சொல்லுகிற பொழுது ஒரு தொகை சொல்லை தரணும். அதான் அப்பால் ஐந்தும், அந்த பகுதிகள் ஐந்தும், அந்த கூற்றுகள் ஐந்து. கூறுன்னா பகுதின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. கூற்றுன்னா உடனே தலைவன் கூற்று தலைவி கூற்றுன்னு சொல்லுக்கு போயிடக்கூடாது. கூறுபாடு. அவற்றோர் அண்ணே, எவற்றோர் அண்ணே முன்ன சொன்னேன். அதாவது இது என்னது, மாற்றேற்ற நூற்பா மாதிரி. அவற்றோர் அண்ணே வாய் திறத்தலால் பிறக்கக்கூடியன. அப்போ வாய் திறத்தலால் பிறக்கக்கூடியன அங்கேயே சேர்த்து சொல்லியிருக்கலாமே. அந்த 2ஓட இந்த 5 7 சேர்த்து சொல்கிறதுக்கு இடமா இல்லை, இருக்குது. ஆனால் இதில் ஏதோ வேறுபாடு இருக்குது, அதனால தான் தனியாக சொல்கிறார். அவற்றோர் அண்ணே அவை போலவே ஓர் அண்ணே. அண்ணன்னா அண்ணன் இயல்புடைய, அதே இயல்புடையன. ஓர் அண்ணன்னா ஒத்த தன்மையுடையன, அவற்றை ஒத்த தன்மையுடையன தான் அவற்றோர் அண்ணே. ஆனாலும் மேலும் அவைதாம், இங்கே சொன்ன இந்த 5ம் அன்பல் முதல்னா விளிம்புரல் உடைய. அன்பல், இது புதுசாக இருக்கே. அன்பல் என்பது என்னன்னு கேட்டால், இதுக்கு ஒரு வினைத்தொகைங்கிறார் உரையாளர் ஒருத்தர். அண்ணுகின்ற பல், அந்நிய பல், அண்ணும்பல் அப்படின்ற மாதிரி. விளிம்பு அணுகுவதற்கு காரணமான பல் அன்பல்.
நாக்கு உராயும்படியான இடத்திலே இருக்கக்கூடிய பல் அன்பல், பல்லின் அணிமை பகுதி. அப்போ ஈரோடு ஒட்டிய பகுதி, இது அடிப்பல்லுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அன்பல் பல்லினுடைய அடி ஈரோடு ஒட்டி இருக்குது பாருங்க, அது அன்பல். முதல் நான்னா நம்ம என்ன சொன்னோம், அடிநாக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதானே முதல்னு பார்த்தோம். அதுக்கு தான் முதல்ல விளக்கம் சொன்னது. அன்பல் பல்லினுடைய அந்த ஓரப்பகுதியை, உள்ளே இருக்கக்கூடிய ஓரப்பகுதியை நா விளிம்பு உரல், உரல்னா பொருந்துதல், நன்றாக பொருந்துதலை உடையன. உடையன என்பது உடையேன்னு வருது. இங்கே அன்சாரியை அதில் விடுபட்டு போயிருக்குது. அன்சாரியை கெட்டு வந்த பலவின்பால் வினைமுற்று விகுதி. வினைமுற்றுன்னு இதுக்கு இலக்கணம் சொல்லணும். விகுதி தான் இங்கே வருது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வச்சுக்கணும். ஆக இந்த ஏனைய அகர ஆகாரம் போலவே இந்த அஞ்சும் பிறக்கும். அப்படி பிறக்கிற பொழுது இவை வாய் திறத்தலால் பிறக்கின்றன. மற்றும் நாவின் விளிம்பு, நாவினுடைய 2 பகுதியும், பல்லினுடைய 2 பக்கத்து பல்லு இருக்கு இல்லையா, அந்த ஈரோடு பொருந்திய பகுதியில் அவை உராய்கின்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த இ ஏ ஏ இதெல்லாம் முன் உயிர் என்று சொல்லுவார்கள். நாம் பார்த்தோமே ஆ நடு உயிர்னு சொன்ன மாதிரி இதை முன் உயிர்னு சொல்லுவாங்க. அது உச்சரிக்கிற இடத்த முன் நடு பின் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சோம்னா அது ஒரு படம் போட்டு தான் காட்டணும். அதாவது ஒரு ஓவியமாக தீட்டினா தான் அது புரிஞ்சிக்க முடியும். நாம் அப்படியே ஒரு கற்பனையில் வச்சுக்குவோம். இவை இதழ் குவியாமல் பிறக்கக்கூடியன. உகர உகாரம் தான் இதழ் குவிந்து பிறக்கும். இவையெல்லாம் இந்த கணக்கிலேயே வரக்கூடியன. இதை வேங்கடராசு ரெட்டியார் என்ன சொல்கிறாரு, மேற்பல்லின் முதலிடத்தை நாவின் விளிம்பு பொருந்துதல்ன்றார். மேற்பல்ல அவர் சொல்கிறார், கீழ்ப்பல்ல சொல்ல மேற்பல்ல சொல்கிறார். அப்படி ஒன்றும் இதில் இருக்கிற மாதிரி தெரியல. அன்பல்னு தான் போட்டிருக்காங்க, மேற்பல்னு போடலை. அவருக்கு ஒரு கணக்கு வைக்கிறார். அன்னம் சார்ந்த பல், அதான் உண்மை. அவர் சொல்கிறது அன்பல் என்பது அன்னம் சார்ந்த பல்னு அர்த்தம் வச்சுக்கிறார். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம உச்சரித்தா தான் தெரியும். இ இ ஏ ஏ ஐ, இ இ ஏ ஏ ஐ, இனிமை, ஈகை, யவன், ஏனி, ஐவர். இப்போ நாக்கு கீழ் வரிசை பல்லில் மட்டும்தான் உராயுதா, மேல் வரிசை பல்லுலையும் போய் உராயுதா? அன்னத்தை போய் உராய்கிறதா, இல்லை கீழ் வரிசையில் மட்டும் இருக்கா, இல்லை 2 இடத்துலையும் உராயிற மாதிரி இருக்கான்னு அவங்கவுங்க உச்சரித்தாதான் தெரியும். வழக்கமாக 2 விதமான அர்த்தம் இருக்குது. பாருங்கள், அன்பல்லுன்னா பல்லின் அணிமையான இடம், அண்மை விழின்னு சொல்கிற பாருங்க, அது பல்லை ஒட்டிய இடம், அதில் நான் விளிம்பு உராயிறதுங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்று அன்பல்லுன்னா அன்னத்தை சார்ந்த பல்லு, மேல்வாய் பல்லு மட்டும் குறிக்குது அப்படின்னும் இன்னொரு விளக்கம் வேங்கடராசு ரெட்டியார் சொல்கிறார். இதில் எது ஏற்புடையது என்பது நடுவர்கள், நீங்கள் ஒழிக்கிறவங்க தான் நடுவர்கள். இது சில நேரங்களில் இது தொல்காப்பியர் காலத்தில் இருந்த முறை. 99% எந்த மாற்றமும் இல்லை. எங்கேயோ 1-2 நாம் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஏன்னா தலைமுறை இடைவெளின்னு சொல்கிறாங்க. இது என்ன தலைமுறை இடைவெளியாக? இது எத்தனை தலைமுறை இடைவெளின்னு சொல்கிறது? இது நூற்றாண்டு இடைவெளிகள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ எவ்வளோ மொழியானது வளர்ச்சி பெறும். என்ன வளர்ச்சி பெற்றாலும் அது மேற்கொண்டு மலர்ச்சி பெறும் மொழி, இது தளர்ச்சி பெறாது. அதனால தான் தமிழை கன்னித்தமிழ்னு சொன்னாங்க. கன்னித்தமிழ்னா என்றும் இளமையுடையது. எப்படி சிவபெருமானை சொல்கிறோமோ, முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளை பெண்ணை புதுமைக்கும் பெருத்தும பெற்றியன்னு சொல்கிற மாதிரி இந்த தமிழ் இருக்கிறதே அது எல்லாத்துக்கும் பழமையானது. அதே நேரத்தில் எந்த புதுமை வந்தாலும் அதனை தன்பால் கொண்டு அதற்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தது நம்முடைய தமிழ். அதனால தான் அது இன்றைக்கும். ஏன்னா ஏனைய மொழிகள் எல்லாம் வடமொழியினுடைய மயமாகிவிட்டன, அவற்றின் சுயத்தை இழந்து விட்டன. தென்னக மொழிகள், பல மொழிகள். தமிழ் மட்டும்தான் இன்றைக்கும் தன்னுடைய சுயத்தை இழக்காமல், யாருடைய துணையும் இல்லாமல் என்னால் தனியே உழவ முடியும் என்று இருக்கிறது. விவரம் தெரியாமல் அறக்குறையாக இருக்கிறவங்க ஆங்கிலத்தை சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, வடமொழியை சேர்த்து தங்களுடைய புலமையை காட்டுவதாக நினைத்து கொண்டு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் தனித்தமிழால் பேசவும் முடியும், எழுதவும் முடியும் என்று நிரூபிக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், ஆர்வலர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகையினால அன்பல் அது உச்சரித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் மறுபடியும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மேல் வரிசையாக கீழ் வரிசையான அடுத்த நூற்பாவுக்கு போகலாம்.
உ ஊ ஓ ஓ ஔ என இசைக்கும் அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்து இயலும். இந்த அஞ்சும் இதுலேயும் ஐந்தும்னு சொல்லிட்டு இருப்பாங்க தொகைச்சொல். இது முன்ன சொன்னனே இந்த செவ்வென்னு சொன்ன பாருங்க. அதனால் உ ஊ ஓ ஓ ஔ என இசைக்கும் அப்பால் ஐந்தும். இதுலேயே நம்ம இன்னொன்றையும் சேர்த்துக்கணும். அவற்றோரன்னு படித்த பாருங்க, அது மாதிரி சேர்த்துக்கணும். வாயை திறந்தால் தான் பிறக்க முடியும். ஐயா இந்த செய்தி இதில் சொல்லாமல் விட்டாங்களேன்னு கேட்கக்கூடாது. இது முதல் நூற்பாவில் சொன்னது. அப்படியே அதிகார முறைமையால் நாம் சேர்த்து கருதி கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க உரையாசிரியர்கள். வாய் திறந்தால் தான் பிறக்கும். நீங்கள் அதை சொல்லவே இல்லையே, அங்காத்தில் சொல்லவே இல்லையே. இங்கே அவற்றோரனன் போன நூற்பாவில் எழுதினாரு, எந்த நூற்பாவிலையும் அவற்றோரனன் எழுதி இருக்கலாமே என்று கேட்டால் நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்க, நாமெல்லாம் புரிஞ்சுக்குன்றதுனால அவர் சொல்லலை, வேற ஒன்றும் கிடையாது. உரையாசிரியர் அதை குறிப்பிட்றார். அவற்றோரனை எங்கேயும் சேர்த்துக்கலாம் நாம. ஆனால் இவை அவற்றிலிருந்து வேறுபட்டன. இதழ் குவிந்து இயலும். மற்றவையெல்லாம் அங்காத்தலுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆக வாய் திறத்தல் மட்டும் அங்காத்தல்ன்றது இங்கே சொல்லனால தான் அவற்றோரனன் போடல. இங்கே இருக்கக்கூடிய செய்தி வேறு. அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்து இயலும். வாய் திறத்தலாலே பிறக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க, வாய் குவிதலாகிய அங்கே வாய் திறத்தல், ஏனைய இந்த முன்ன சொன்ன 5 அந்த 2 7 இந்த 5 இதழ் குவிதலால் பிறக்கிறன. அப்போ வாய் திறத்தல் என்பது உண்மை, விரிதல் என்பது அங்காத்தல் என்பது இங்கே கிடையாது. அதனால் அவற்றோரன மேலோட்டமாக நம்ம வச்சுக்கணும். இதழ் குவிதலால் பிறக்கின்றன. உ ஊ ஓ ஓ ஔ. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீரோட்டக யமகம் என்று ஒரு போட்டி நூல், ஒரு பந்தய நூல், ஒரு அறிவு சார்ந்த நூல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவப்பிரகாச சுவாமிகள் என்பவர் கற்பனை களஞ்சியம் துறைமங்கலம் சிவப்பிரகாசம் சொல்லுவாங்க. அவர் வெள்ளியம்பலவான தம்பிரான் இடத்திலே தமிழ் பயின்று தன்னுடைய சகோதரர்களோடு தன்னுடைய 2 தம்பிகளோடு பயின்று முடித்த பிறகு குரு காணிக்கையாக அவர் 300 பொன் கொடுக்க முற்பட்டதாகவும், என்னை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பொய்ப்புலவன் என்னை பொய்ப்புலவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், அவனை அடக்கி கொண்டு வருவதே நீ எனக்கு செய்யக்கூடிய ஒரு குருகாணிக்கையாக இருக்கும் என்று தெரிவித்த போது இவர் திருச்செந்தூருக்கு செல்கிறார். அங்கே இருக்கக்கூடியவன் குருவையும் இந்த சிவப்பிரகாசரையும் ஏளனம் செய்கிறான். அவனே போட்டிக்கு அழைக்கிறான். இவர் வாது முற்கூறல் என்று ஞானசம்பந்தர மாதிரியே இவரும் காத்திருக்கிறார். அவனே வரான். அவனே இதெல்லாம் சொல்கிறான். உதடு கொட்டாமல் பாடணும், கட்டளை கலித்துறையாக பாடணும், முருகப்பெருமான் மீது பாடணும், யார் அதிக பாடல் பாடுறாங்களோ அவங்க வென்றவர்கள்னு சொல்கிறான். இவர் தொடர்ந்து 30 பாடல்கள் வரையில் பாடுறாரு. அவனால் பாட முடியலை. அப்போ உதடு ஒட்டாத நிலையில் பார்க்கிற பொழுது இந்த எழுத்துக்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உ ஊ ஓ ஓ ஔ இந்த உயிரெழுத்துக்களும் இவை சார்ந்த உயிர்மை எழுத்துக்களும். அப்போ 5 × 18 பெருக்கணும். அந்த 90 வரக்கூடாது. அப்புறம் ப ம வ அந்த 3 மெய் எழுத்துக்களும் அவை சார்ந்த உயிரெழுத்துக்கள், அது ஒரு 36 எழுத்து இருக்கும், அதுவும் வரக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த சொற்களெல்லாம் நீக்கி பாடி வெற்றி பெறக்கூடிய முறை இருந்தது. பிற்காலத்தில் நிறைய பேர் நீரோட்டக யமகம் பாடியிருக்காங்க. இதழ் அகல் அந்தாதி என்பதாக அதை தூய தமிழிலே பிற்காலத்திலே பெயர் வைக்க ஆரம்பித்தார்கள். அதாவது திருவாமாத்தூர் வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள் அந்த மாதிரி இதழ் அகல் அந்தாதின்னு நிறைய பாடியிருக்கார், அதை தமிழ் படுத்தி. அந்த பெயருக்கு தமிழ் வேற ஒன்று. அது மாதிரி உ ஊ ஓ ஓ ஔ என இசைக்கும் அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்து இயலும். இதழ் குவிந்து பிறக்கும். இந்த 5 எழுத்தும் எப்படி பிறக்கும்? கிட்டத்தட்ட பகரம் மகரமும் இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை, அதனுடைய கோணம் வேறு. இதழ் இயைந்து பிறக்கும், அது ஒட்டின மாதிரி பிறக்கிறதுன்னு சொல்லுவார். பிறகு பகாரம் மகாரம் பிறகு படிக்க போகிறோம் நம்ம பிறப்பியல்ல. ஆனால் இது அப்படி கிடையாது. இதழ் குவிதல், ஒட்டுதல் என்பது வேறு, குவிதல் என்பது வேறு. இது ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறது. அது உராய்தல், ஒட்டுதல். இது வட்டமிடுதல். ஒரு வட்டம் ஓ போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு வட்டமிட்ட மாதிரி இருக்குது. அதனால் இந்த உ ஊ ஓ ஓ ஆகிய 4ம் வாய் பெரிதும் மூடி சிறிது திறந்த நிலையில் பிறப்பன. வழக்கம்லாம் பெரிதும் மூடி சிறிது திறந்த நிலையில் பிறப்பன. நாவின் பின்பகுதி உயர்ந்தும் இதழ்கள் குவிந்தும் உள்ள நிலை என்று சொல்லுவார்கள். நாவின் பின்பகுதி உயர்ந்தும் இதழ்கள் குவிந்தும் உள்ள பகுதி உச்சரிக்கும் போது தெரியும். ஒவ்வொரு உயிருக்கும் ஏற்ப முதல் அதாவது அடிநாக்கு படிப்படியாக தாழ்ந்து கொண்டே வரும். இதெல்லாம் ஒரே மாதிரி சொன்னாலும் அவற்றுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது. இந்த உ ஊ ஓ ஓ இது 4 ஒரு விதமாக இருக்கும். அவு அகரத்தோடு தொடர்புடையது, அதனுடைய உச்சரிப்பு வேறு மாதிரி இருக்கும்னு உரையாசிரியர்கள் சிலர் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது
உயிருக்கும் மெய்யுக்குமான ஒரு புறநடை அல்லது பொது விதின்னு சொல்லலாம். தம் தம் திரிபே சிறிய என்ப. தம் தம் திரிவு சிறிய என்று கேட்டால், அதாவது உயிருக்கும், இதுவரையில் சொன்ன உயிருக்கும் இனிமேல் சொல்லப்போகிற மெய்க்கும் பொது விதியாக அமையக்கூடிய நூற்பாவாக இது இருக்கிறது. இது சிங்க நோக்காக அமையக்கூடிய விதி நூற்பா என்று சொல்லலாம், அரிமா நோக்குன்னு சொல்லலாம். எழுத்துக்கள் ஓரிடத்திலே கூடி பிறக்கும் என்று கூறப்பட்டன. அங்கே சொன்னார். அப்புறம் இதை சொல்கிறாரு, ஓ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது எல்லாம் ஒரு 3 விதமாக சொல்கிறாரு. இது எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னு கேட்டால், தத்தம் திரிவே சிறிய என்ப. இடம் ஒரு மாதிரி சொல்லப்பட்டாலும் முயற்சி பிறப்பிலே வேறுபாடு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் சொல்ல போகிற மெய்யெழுத்து, இனிமேல் வரக்கூடிய சார்பு எழுத்து எல்லாத்துக்கும் இது ஒரு பொது விதி. அதனால் சிங்க நோக்காக இது நடுவிலே வைக்கப்பட்டது. ஆனால் எழுத்துக்கள் எல்லாம் ஒரே விதமான முயற்சி இருக்கிற மாதிரி சொன்னாலும் கூட அவை ஒவ்வொன்றுக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேறுபாடு என்னன்னு கேட்டால், நச்சினார் கிணிகர் சொல்கிறாரு, எடுத்தல், படுத்தல், நலிதல், விலங்கல் என்றெல்லாம் சொல்கிறார். எடுத்தல், படுத்தல் கொஞ்சம் இறங்கிறது, நலிதல் இன்னும் கீழே போகிறது, விலங்கல் அதையும் தாண்டின மாதிரி, நலிதலை அடுத்த படுத்தல் ஒலிகள் சேர்த்து கூறுகிற ஓசைக்கு விலங்கல்னு பேராம். விலங்கல், விலங்கல்னா குறுக்கீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே நலிதலை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நிலையம் அது. ஐ என்பது விலங்கல் உடையதுன்றாங்க. அப்புறம் தலை வலி, தலை வலி, வலி தலை வலி கிடையாது, வலி தலையில் பிறக்கக்கூடிய ஒளி. நெஞ்சின் இடத்தில் பிறப்பது, மிடற்றின் இடத்தில் பிறப்பது. இப்போ வல்லினமெல்லாம் தலையை இடமாக கொண்டு பிறக்கும், மெல்லினமெல்லாம் மூக்கு பகுதியை இடமாக கொண்டு பிறக்கும், இடையினம் எல்லாம் இடற்றை இடமாக கொண்டு பிறக்கும் என்றெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறோம். அதனால் அந்த செய்திகளை அவர் முன்வைக்கிறார். பாலசுந்தரனார் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது தென்னூல் விளக்கம்னே ஒரு நூல் எழுதியிருக்கார் பாலசுந்தரனார். தொன்னூல் விளக்கம் வேறு, அது வீரமாமுனிவர் எழுதுந்து. தென்னூல் விளக்கம்னு ஒரு தனித்தமிழ் இலக்கண நூலை எழுதியிருக்கிறார் பாலசுந்தரனார். கரந்தை கல்லூரியை சார்ந்த பெருமகனார். குறிலும் நெடிலும் ஒன்றிலிருந்து ஒன்று நீண்டோ குறுகியோ பிறக்கவில்லை, இவை தனித்தனி பிறந்தன. ஆகையினால இதை குரிலின் நீட்சி, நெடிலின் குறுக்கம், குரில்லாம் சொல்லக்கூடாது. இவை தனி பிறப்பு, அவை தனி பிறப்பு, இதை அவர் சொல்லிடுறார். இகர ஈகாரங்கள் ஒரு சான்றுக்காக சொல்கிறார். இகர ஈகாரங்கள் அன்பல்லை நா விளிம்பு நன்கு பொருந்துவதால் இகர ஈகாரம் பிறக்கும். அதே அன்பல்லை நா விளிம்பு ஓரளவு உராய்கிற நிலையிலே எகர ஏகாரம் பிறக்கும். அணுகி பொருந்துகிற நிலையிலே ஐகாரம் பிறக்கும். இதெல்லாம் உச்சரித்து கண்டுகொள்கிறார். இந்த இகர ஈகாரம், எகர ஏகாரம், ஐகாரம் மூன்றையும் தனித்தனியாக பிரித்து அவை நன்கு பொருந்துவது, ஓரளவு பொருந்துவது, அணுகி நிற்பது என்று அதையே 3ஆக பிரிக்கிறார். அதான் தம் தம் திரிவே சிறிய என்ப. இப்படி நாம் எல்லாத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கணும். நன்னூலாரும் இதை அடியொற்றி சொல்லுவார். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழைப்பின் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். எவ்வளவுதான் நூற்பாவில் எடுத்துரைக்கப்பட்டாலும் கூட ஆசிரியர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி பிறக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நம்ம இந்த வாய்ஸ் மெசேஜ்னு சொல்லிட்டு அடிப்போம். அப்போ நம்ம உச்சரிக்கிற சொல்லு உண்மையான சரியானது தானாங்கிறத நம்ம உச்சரிக்கும் போது நாம் ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுதுன்னா நம்ம உச்சரிக்கிறதுல ஏதோ பிழை இருக்கிறது. இன்னும் சில நுட்பமான கருவிகளுக்கு நம்ம தப்பாக சொன்னாலும் அதுவே திருத்திக்கும். சில நேரங்கள் நீங்கள் ஒருமைப்பன்மை பிழையாக கூட ஒரு வாக்கியத்தை சொன்னீங்கன்னா அது ஒழுங்குபடுத்திக்கும். உனக்கு தான் தெரியும் போட்டிருக்கு, நான் சரி பண்ணிக்கிறேன்ட்டு. அப்படி நுட்பமாகவும் சில பேர் அந்த கருவிகளை அமைத்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இங்கே என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நான் எதிரொலிப்பேன், அதை பிரதிபலிப்பேன் அப்படின்னு பார்க்குற பொழுது அப்போ தான் தெரியும் நாம் இந்த சொல்ல இப்படித்தான் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம் போட்டிருக்கு. அடடா, இன்னும் நாம் உச்சரிக்கிறத தெளிவணும். அப்போ இது எங்கே இந்த பொறுப்பு இருக்குதுன்னு கேட்டால், தொடக்க நிலை ஆசிரியர்கள் தொடங்கி இன்னும் மேல்நிலை முதலான நிலைகளும் மாணவர்களை படிக்க சொல்லணும். முக்கியமான விஷயம். இப்போ அதற்கான நேரம் இல்லைன்றாங்க. தேர்வு 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 மனப்பாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு படிக்க தெரியணும், சந்தம் அவனுக்கு புரியணும். சந்தம் புரிஞ்சாலே கவிதை தானாக வந்துடும். எனக்கு தெரிந்து ஒரு கவிஞர் பெருமகனாக இருக்குது. அவர் சமையல் பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவரை கேட்டால் நான் கட்டளை கலித்துறையில் அந்தாதி எழுதுகிறேன்னாரு. நீங்கள் எங்கே காரிகை படிச்சிங்கன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சில பாடல்களை காது கொடுத்து கேட்டேன். எனக்கு அந்த சந்தம் மனசில் பதிஞ்சிடுது. நான் பாட ஆரம்பித்தேன். அந்த சந்தம் மட்டும் ஒழுங்காக வந்துடுதுன்னா தானே
வெண்தலைகள் எல்லாம் வந்து விடுது. கட்டளை கலித்துறைக்கான இலக்கணம் முழுக்க வந்துடுது. அவர் எங்கேயுமே படிக்கலை. ஆனால் எந்த இடத்துலையும் அவர் பாடல்களில் எந்த சந்தமும் அதாவது தலையும் கெட்டு வரவில்லை, ஒழுங்காக வருது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ என்ன காரணம்னா அந்த உள்வாங்கி கொள்ளுதல், சந்தத்தை உள்வாங்கி கொண்டதனால் அவரால் படைக்க முடிகிறது. இன்றைக்கு பல பேர் மரபு கவிதைகளை படைக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வந்து ஒழுங்காக படிக்கிறது இல்லை, செவி கொடுத்து கேட்கறது இல்லை, அவர்கள் கேட்கும்படியாக யாரும் படிப்பதும் இல்லை. எனவே இந்த ஒரு காலத்தில் அந்த படிப்பதற்கெல்லாம் மதிப்பெண்கள் இருந்தது. மாணவனை படிக்க சொல்லி அது எந்த 12ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, இன்னும் கல்லூரிகளில் கூட இதை வைக்கணும். இதுக்கு ஒரு 5 மார்க்கு 10 மதிப்பெண்கள் போடணும். அவனை படிக்க சொல்லி அந்த உச்சரித்தா தான் சொல்லு வந்து ஒழுங்காக வரும். இன்றைக்கும் வந்து லகரம் அந்த நகரத்தில் 3 விதமான நகரங்கள் இருக்குது. டன்னகரம், தன்னகரம், ரன்னகரம். இதெல்லாம் வந்து ரொம்ப தடுமாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ழகரத்தையே நம்ம மாற்றி உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையெல்லாம் இருக்குது. பேச்சு வழக்கில் சொல்கிறதுங்கிறது வேறு, முறையாக தமிழை பயில்வது என்பது வேறு. இவற்றையெல்லாம் திருத்திக் கொள்ளப்படும். அதுக்கெல்லாம் இந்த மொழியியல்கள் உதவி செய்கின்றன. அறிவியல் சார்ந்த நிலையில் நுணுக்கமான கருவிகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இன்னும் நிறைய வரைபடங்களோடு விளக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. இன்றைக்கு வந்து புதிய பாடத்திட்டங்கள் அதெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த மூக்கரைகள் அதெல்லாம் படம் போட்டு விளக்குறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய தமிழை நாம் சிறப்பாக உச்சரித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று நம்மாலான பணிகளை செவ்வனே செய்ய முடியும். மெய்யெழுத்துக்களுடைய பரப்பு குறித்து அடுத்து வரக்கூடிய வகுப்பிலை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, இந்த அளவுக்கு சிந்திக்க குருவருளும் திருவருளும் துணை நின்றவையை நெஞ்சார நினைந்து வணங்கி நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.